பங்குனி உத்திரம் 3 நாள் விரதம் இருக்கும்போது வெத்தலை தீபம் ஏற்றணுமான்னு கேட்டிருக்கீங்க. அந்த வெத்தலை தினமும் மாற்றணுமான்னு கேட்குறீங்க. ஒருவேளை நீங்கள் வெத்தலை தீபம் 3 நாளும் நீங்கள் காலையும் மாலையும் ஏற்றுறதா இருந்தாலும் காலையில் நீங்கள் வெத்தலை தீபம் போட்டிங்களா அதே வெத்தலையில் அது விளக்கில் நீங்கள் வெத்தலை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மறுநாள் இன்னொரு நாள் ஏற்றும் போது தான் நீங்கள் வெத்தலையை மாற்றணும். அப்படின்னா 3 நாளும் நீங்கள் வெத்தலையை மாற்றணும். ஸோ காலையில் இன்னைக்கு காலையில் தீபம் முருகருக்கு ஏற்றுனீங்களா சாயந்தரமும் அதே வெத்தலையில் தீபம் ஏற்றலாம். மறுநாள் காலையில் வேறு வெத்தலை வைக்கணும். நீங்கள் வெத்தலை தீபம் ஏற்றலை ரெகுலராக தீபம் மட்டும் ஏற்றுறீங்கன்னாக்கா 6 மண் விளக்காகட்டும் இல்லை முருகர் ஓம் விளக்கு 1 மட்டும் ஏற்றுறதுனாலும் சரி தினமும் நெய்யோ நெல்லெண்ணெய் ஊற்றி திரி மட்டும் ஃபுல்லாக எரியிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை மாற்றிடணும். பெருசாக நல்லா தான் இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி காலையோ மாலையோ முருகருக்கு செலியும் வேலும் இருந்தாலும் காலையில் மட்டும் அபிஷேகம் பண்ணிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டீங்களா சாயந்தரம் ஒரு தீபம் மட்டும் ஏற்றலாம். நெய்வேத்தியமாக தேனும் தினைமாவும் வச்சா ஏன்னா தேவனை வந்துட்டு முருகரை பார்க்க போகும்போதெல்லாம் தேனும் தினைமாவும் தான் எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி திருமணத்துக்காக விரதம் இருக்கிறவங்க இந்த மாதிரி நெய்வேத்தியம் வச்சு படைக்கிறது நல்லது. தேனும் தினைமாவும் கிடைக்காதவங்க உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு வச்சு முருகர் வழிபடலாம். ஸோ நீங்கள் முதல் நாள் நீங்கள் காலையில் தலை குளிச்சுட்டு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 6 மணிக்குள்ளே நீங்கள் முருகருக்கு படம் இருந்தாலும் சிலை இருந்தாலும் சுத்தம் பண்ணிவிட்டு பால் அபிஷேகம் பண்ணுறது நல்லது. பால் அபிஷேகம் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு நெய்வேதெல்லாம் வச்சு நீங்கள் தீபம் எத்தனை ஏற்றுறீங்களோ அத்தனை தீபம் தான் நீங்கள் கண்டினியூவாக எத்தனை நாள் விரதம் இருக்கிறீங்களோ அத்தனை நாளும் பண்ணணும். 3 நாள் இருந்தாலும் சரி 6 நாள் இருந்தாலும் சரி இப்படி தான் தொடங்கிட்டு வரணும். ஒரே நாள் இருக்கிறவங்களுக்கு கூட காலையும் மாலையும் இதே மாதிரி தான் பண்ணணும். காலையில் எழுந்து குளிச்சுட்டு. ஸோ பங்குனி உத்திரம் அன்னைக்கு தான் நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. பால் கூட இருக்கிறவங்க 3 நாள் 6 நாள் இருக்க முடியாதவங்க பங்குனி உத்திரம் அன்னைக்கு மட்டும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அன்னைக்கு முழுசாக நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் என்ன கேட்டாலும் முருகப்பெருமாள் கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கை தான் நம்மளுக்கு முக்கியம். அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சி பங்குனி உத்திரம் அன்னைக்கு மட்டும் இது பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சி நீங்கள் குளிச்சுட்டு முருகர் படம் இருந்தாலும் சிலை இருந்தாலும் அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணிட்டு விளக்கேற்றி மாலை வரைக்கும் 6 மணி வரைக்கும் நீங்கள் விரதம் இருந்து மீண்டும் 6 மணிக்கு பூஜை பண்ணி உங்களோட விரதத்தை விடலாம்.